ஹே காய்ஸ், நம்ம முன்னாடி பார்த்த வர்ணாவோட பேலன்ஸ் ஸ்டோரியை பார்ப்போம். என்னடா இன்னைக்கு வித்தியாசமா விபூதி பூசிருக்க? இது விபூதி இல்ல, நம்ம கம்பெனி முத்திரை. கஸ்டமர் நம்மக்கிட்ட ஏசியில் கூலிங் வரலன்னு சொல்லியிருந்தாங்க. செக் பண்ணப்போ கம்ப்ரஸரில் பம்பிங் இல்லை. ஸோ நம்ம கம்ப்ரஸர் மட்டும் புதுசு ரீப்ளேஸ் பண்ணுறோம். கூலிங் காயில் அண்ட் கண்டென்சர் கஸ்டமர் இப்போ தான் ரீப்ளேஸ் பண்ணனால நம்ம அதை மட்டும் சேஞ்ச் பண்ணலை. ஸோ நம்ம கம்ப்ரஸரோடு சேர்த்து பெல்ட்டு, டென்ஷனர், பேரிங் இது எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு கம்ப்ரஸருக்கு ஒரு ஸ்மூத் டிரைவ் கிடைக்கும். கம்ப்ரஸர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ப்ரெஷர் போட்டு லீக் செக் பண்ணிடும். லீக் எதுவும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஏசி கேஸ் ஃபில் பண்ணிட்டு கம்ப்ரஸரோட பம்பிங் செக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கஸ்டமர் நம்மளுக்கு சொன்ன கம்ப்ளைண்ட், ஸ்டியரிங் ஒரு 2 டர்ன் பண்ணால் மட்டும் பம்பு ஸ்லிப்பாகி ஓடும். ஹைட்ராலிக் பம்போட பம்பிங் குறைஞ்சதுனால கூட இப்படி ஆகலாம். ஸோ நம்ம பம்பை சர்வீஸ் கொடுத்து பம்போட பேரிங் அண்ட் பிளேட்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணுறோம்.